சொத்து வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் வரும் 11ஆம் தேதிக்குள் தமது இறுதி வாதத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய சுப்பிரமணியன் சுவாமிக்கு நீதிபதி கெடு விதித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் மீதான சொத்து வழக்கில் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நீதிபதி குமாரசாமி முன்னிலையில் 38வது நாளாக நடைபெற்ற விசாரணையின் போது அரசு வழக்கறிஞர் பவானி சிங் மற்றும் ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் நாகேஸ்வர் ராவ் ஆகியோரது வாதம் நிறைவடைந்தது. 39வது நாள் விசாரணை இன்று நடைபெற உள்ள நிலையில் சுப்பிரமணியன் சுவாமி தமது இறுதி வாதத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் சுப்பிரமணியன் சுவாமி தரப்பில் ஆஜரான அவரது வழக்கறிஞர் பவன் சந்திரசேகர ஷெட்டி இறுதி வாதத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய வரும் வெள்ளிக்கிழமை வரை கால அவகாசம் கோரியுள்ளார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி வரும் புதன்கிழமை, அதாவது 11ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வ இறுதி வாதத்தை சுப்பிரமணியன் சுவாமி தாக்கல் செய்ய வேண்டும் என கெடு விதித்துள்ளார். இதேபோன்று இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் இந்த வழக்கில் தொடர்புடைய லெக்ஸ் ப்ராப்பர்ட்டி, டைனோரா உள்ளிட்ட 6 நிறுவனங்களின் சொத்து மதிப்பு பட்டியலை தாக்கல் செய்தார்.